இந்துத்துவா கொள்கையோடு செயல்படும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக திமுகவிற்கு 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கொடுத்தார்கள் மக்கள். பிடிஆர் அவருடைய ஆடியோ நிச்சயமா சஃபிஷியன்ட் ப்ரூஃப். ஊழல் செய்த அரசு எதுவாக இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், வெட்டரன் லீடர், அதெல்லாம் மாற்றுக்கருத்துல. முதலமைச்சர் நாலேஜ் இல்லாமல் பல விஷயங்கள் நடக்கின்றன. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விதமான ஹைக்கும் திரும்பி பெறவில்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பது. பாஜகவோடு நேரடியாகவும் ரகசியம் தொடர்பும் யார் வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு நிச்சயமா தமிழ்நாடு மக்கள். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு VOT 24x7 உலகத் தமிழர்கள் மற்றும் இந்த சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் 3 ஆண்டுகள் கழித்து உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். நான் வழக்கறிஞர் ராஜசேகரன். இப்பொழுது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சியோட பெர்ஃபார்மன்ஸ், திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா, 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, இது செய்த தவறுகளால் திமுகவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரித்து ஆட்சி கட்டலில் அமர்த்தினார்கள். 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை பயணத்தை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி பயணித்த இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முழு மனதோடு அனைவரும் ஆதரித்தோம், வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டுகள் வாட் ஆர் த டேக்அவேஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் மக்கள் விரோதம் என்று சொன்னார்களோ அதெல்லாம் இவர்கள் செய்தார்களா இல்லையா என்பதுதான் உங்களிடம் நான் வைக்கப் போகிறேன். இப்பொழுது சொத்து வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பன்மடங்கு உயர்ந்து விட்டது. எலக்ட்ரிசிட்டி பில், மின்சார கட்டணம், அதுவும் பன்மடங்கு உயர்ந்து விட்டது. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மின்சார கட்டணம் என்றால் அவர்கள் 5000 ரூபாய் கட்டுகிறார்கள், இல்லை 4000 ரூபாய் கட்டுகிறார்கள். 10,000 ரூபாய் கட்டுற 5000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு அப்படியே 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த அரசு செய்தது. சொத்து வரியும் அதே மாதிரி. பால் விலை, நெய் விலை, ஆவின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மக்களுக்கான ஆட்சி என்று சொன்ன திமுக அவருடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, ஃப்ரீபீஸு இது எல்லாம் செய்தார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை எப்படி இவர்கள் 2026 எதிர்கொள்ள போகிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, ஊழல் முக்கியமான ஒரு விஷயம். ஊழல் எல்லாரும் செய்கிறார்கள் என்று அது பொதுவாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஊழல் செய்த அரசு எதுவாக இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்த அரசு என்ன ஊழல் செய்தது என்று நீங்கள் கேட்கலாம். திமுக அமைச்சராக இருந்த, இப்பொழுதும் அமைச்சராக இருக்கின்ற பிடிஆர் அவருடைய ஆடியோ நிச்சயமாக சஃபிஷியன்ட் ப்ரூஃப். அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் லஞ்சம். அதிகாரிகளிடம் அரசின் பொறுப்பை கொடுத்து விட்டார்கள். முதலமைச்சர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், வெட்டரன் லீடர், அதெல்லாம் மாற்றுக்கருத்தில். முதலமைச்சர் நாலேஜ் இல்லாமல் பல விஷயங்கள் நடக்கின்றது. இதெல்லாம் நான் இந்த கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக எதையுமே சொல்லவில்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த VOT சேனலில் சொல்கிறதுக்கு காரணம், பொறுக்க முடியல. அதனால தான் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதை இவர்கள் சரி செய்யவில்லை. இந்த மாதிரி இந்த உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விதமான ஹைக்கும் அவங்க திரும்பி பெறவில்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பது நடக்காத ஒரு விஷயம். அது
அவர்கள் அதை எதிர்பார்த்தார்கள். நிச்சயமாக மக்கள் செய்ய மாட்டார்கள். மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ஒரு சைலண்ட் புரட்சி. பாஜகவை கடுமையாக எதிர்க்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் 40 சீட் கொடுத்தாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். அது திமுக மேலே இருக்க பாசம், திமுக மேலே இருக்க காதல், திமுக அரசு செய்த நன்மைகளுக்காக கொடுக்கல. இந்துத்துவா கொள்கையோடு செயல்படும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக திமுகவிற்கு 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கொடுத்தார்கள் மக்கள். அதிமுகவின் இரட்டை வேடம், எடப்பாடி பழனிசாமி ஆளுமையின் ஆளுமை மீது நம்பிக்கை, இதெல்லாம் நீங்கள் மக்களிடம் எடுபடலை. ஏன்னா அவர் சந்தேகப்படுறாங்க மக்கள். திமுக திடீரென்று கலைஞர் நூற்றாண்டு விழாவோட 100 ரூபாய் காயின் அதை ரிலீஸில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். அவருடைய பிரதான கூட்டணி கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை. அதில் நீங்கள் அரசு விழாலாம் கிடையாது. அது திமுகவின் கட்சி, திமுகவின் தலைவர், முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் பெயரில் வெளியிடப்பட்ட 100 ரூபாய் காயின், அதை சென்டினரி காயினாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு அதில் பல அரசியல் இருக்குது. பாஜகவும் இவர்களும் கை கோட்டார்கள். அது மக்களுக்கு எல்லாம் தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதானி முதல்வரின் மருமகன் சபரீஷனை முதல்வரை சந்தித்த பிறகு எல்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இப்படி தான் இதை பார்க்கணும். இதெல்லாம் நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறதோட பொது வழியில் இருக்க பொதுமக்கள் மனநிலையை வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனல் மூலமா உலகத் தமிழர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழலில் திமுகவின் இரட்டை வேடம் என்று நான் சொல்லவில்லை, திமுகவின் ஷேடோ பாக்ஸிங், நிழல் குத்துச்சண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய ஷேடோ பாக்ஸிங் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, எல்லா விதமான பில்ஸுக்கும் பிரச்சனை வரும்போது திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பாஜகவுக்கு வந்துவிட்டது. அது ஏற்பாடு தான். அதற்கு அதானி வரவு, டிஆர் பாலு பேச்சுவார்த்தை, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக மீது மக்களுக்கு முழு நம்பிக்கை வரல. ஒன்று. நடிகர் விஜயின் கட்சி, அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ எல்லா கட்சியும், அதாவது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், கமலஹாசன் மற்றும் இதர கட்சிகள்லாம் ஒரு அணியில், அதிமுக, தேமுதிக, அதாவது அதிமுக எடப்பாடி, தேமுதிக, அதிமுக ஓபிஎஸ், அதிமுக சசிகலா, டிடிவி தினகரன் அமமுக, இவர்களெல்லாம் ஒரு அணியில் பாமக. இவங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க, இந்த பக்கம் பாஜகவோடு இருக்காங்க. அதாவது கூட்டணி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணின்றாங்க, மற்ற விஷயத்தில் பாஜகவோடு இருக்காங்க. கவர்னர் தேநீர் விருந்தில் அனைவரும் பாஜகவின் ஆதரவோடு செயல்படுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் ஆஸ் ஆன் டேட். இதை முறியடிக்க வேண்டும், இதை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவருடைய இன்டிகிரிட்டி இஸ் அட் ஸ்டேக். அது கொஸ்டினபிள். ஏன்னா பாஜகவோடு நேரடியாகவும் ரகசியம் தொடர்பும் யார் வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் மிகவும் தெளிவாக படம் போட்டு காட்டிவிட்டார்கள் மக்கள். அதுபோல் வருகின்ற தேர்தலில் பாஜகவோடு யார் கூட்டணி சென்றாலும் அவர்களுக்கு தோல்விதான். அதிமுக எடப்பாடி அணி நாங்கள் பாஜக எதிர்ப்பு என்று சொன்னாலும் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற தேமுதிக, அவர்களோடு கூட்டணி அமைக்க விரும்புகிற மற்ற இதர கட்சிகள் பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் யாருமே ஹானஸ்டாக இல்லை, தங்களுக்கும் ஹானஸ்டாக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஹானஸ்டாக இல்லை. ஸோ இது எல்லாமே யாருக்கு அட்வான்டேஜ்னால் திமுக. இத்தனை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், இத்தனை குறைகள், ஆட்சியில் இவ்வளோ நம்ம செட்பேக்ஸு, ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தாலும் அதிகாரிகள் யாரையுமே மதிக்கிறதில்ல. உதாரணத்துக்கு சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், புதுசாக வந்திருக்க கமிஷனர், அமைச்சர் ஃபோனை கூட எடுக்கிறது இல்லையா. ஸோ இட்ஸ் பிகம்
ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் தப்பு செய்கிறாங்கன்னு சொல்ல. அதிகாரிகள் மக்களின் குறைகளை, மக்களின் தேவைகளை அட்டன் பண்ணி அவங்க சேவை செய்வதற்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஆனால் அவர்கள் வந்து ஐவரி டவரில் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்பவர் யார்? அவர் யாராக, டிஜிபியாக இருந்தாலும், கமிஷனராக இருந்தாலும், எஸ்பியாக இருந்தாலும், டிஐஜியாக இருந்தாலும், ஐஜியாக இருந்தாலும் பொதுமக்களை சந்திக்க வேண்டும், மனுக்கள் வாங்க வேண்டும், அவர்கள் குறைகளை என்ன என்று கேட்டு அவர்களை பார்ப்பதற்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க என்ன, பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுதான் இன்றைக்கு இதை முறையிடனா எங்கேயும் போய் முறையிடுறதுக்கு பொலிட்டிக்கலாக யாரும் எஃபெக்டிவாக இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸு. மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்க ப்ரெசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு இதுதான். அங்கே வந்து முதல்வர் நாலேஜுக்கு போய்ட்டு அதிகாரிகள்லாம் பயந்து செயல்பட்டாங்க. இப்போ முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு செல்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ஊடகம் மூலயமா சொன்னால் தான் அங்கே வந்து சில பிஏக்கள் என்ற பெயரில் இருக்கிற, நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள நான் சொல்ல, அவர்கள் எல்லாருமே வந்து தடையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி சிறப்பாக மக்களிடம் சென்று அடைய வேண்டும் என்றால் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு திமுக ஆட்சி செயல்பட வேண்டும். இதை வந்து நான் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் ஆட்சி செய்ததை பார்த்து என்னுடைய ரிப்போர்ட் கார்டு 3 இயர்ஸ் ப்ளஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் கார்டு தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கிறீர்கள். டிஎம்கே கவர்மெண்ட் செய்த தவறுகளெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்துவிட்டு இனிமேல் வருகின்ற 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து மிகவும் இந்த மாதிரி நான் சொன்ன குற்றச்சாட்டுகளெல்லாம் பதில் தரும் வகையில் நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் மீண்டும் அவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்று இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்காது என்று நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ தப்புகள் அவர் செய்திருக்கிறார்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக. இதை செய்வார்கள் என்று நம்புவோம். நாம் தினமும் உங்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை தினமும் விஓடி சேனலில் என்னுடைய கருத்தாகவும் மக்களின் கருத்தாகவும் நான் கேள்விப்படுற விஷயங்களை எவிடன்ஸோடு உங்கள் முன்னாடி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இனிமேல் ஆல்மோஸ்ட் டெய்லி உங்களை சந்திக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.